வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ்மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்திக்க திங்கள் அன்று திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்று நிரூபித்த மக்களுக்கு பாதம் தொட்டு நன்றி தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஜூன் 3ஆம் தேதி கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்கிறார் டி.கே. சிவக்குமார். 717 மதுபான கடைகளில் 436 கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 281 மதுபான கடைகள் எப்போது மூடப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி. திருவள்ளூரில் வீடுகளுக்குள் புகுந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞர் அடித்து கொலை. இனி விரிவான செய்திகளை காணலாம். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்திக்க வரும் திங்கட்கிழமை முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடந்து முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் தாவேக தனிப்பெரும் கட்சியாக வென்று கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற விஜய் பெரம்பூரை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் வரும் திங்கட்கிழமை அங்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி கிழக்கு தொகுதி செல்லும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்குள்ள கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தெரிய வருகின்றது. திருச்சி கிழக்கு தொகுதியில் விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கு செல்வது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சேலம் மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என்று நிரூபித்த மக்களுக்கு பாதம் தொட்டு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் அதிமுகவை 7 தொகுதிகளில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று நன்றி தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், சேலம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றிக்காக பாடுபட்ட தொண்டர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதுபோன்று நமது வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு இரவு பகல் பாராமல் பணியாற்றிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த எடப்பாடி மக்களுக்கு இதயபூர்வமான நன்றியை பாதங்களை தொட்டு வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் இன்றைக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற போதிலும் சேலம் மாவட்டம் பொன்மனச்செம்மல், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மாவின் கோட்டை என்பதை நிரூபித்து காட்டியுள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் ஜூன் 3ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அம்மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஜி.சி. சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூரில் உள்ள விதான் சௌதா அரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், கர்நாடகாவின் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா, சித்தராமையா, டி.கே. சிவக்குமார் உள்ளிட்ட அனைத்து மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவராக மாநில காங்கிரஸ் தலைவர் டி.கே. சிவக்குமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதற்கு காங்கிரஸ் மேலிடம் ஒப்புதல் அளித்தது. அதன் பின் சிவக்குமார் ஆளுநரை நேரில் சந்தித்து புதிய அரசு அமைக்க உரிமை கோர உள்ளார். இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவக்குமார் ஜூன் 3ஆம் தேதி பதவியேற்பார் என அம்மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஜி.சி. சந்திரசேகர் தெரிவித்தார். 717 மதுபான கடைகளில் 436 கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 281 மதுபான கடைகளை அரசு எப்போது மூட உள்ளது என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அறிக்கை வெளியிட்டுள்ளார்.
அதில் தமிழ்நாடு முழுவதும் 4765 டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருகின்றன. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகில் 500 மீட்டர் வரை அமைந்துள்ள கடைகளை ஆய்வு செய்து சென்னை மண்டலத்தில் 99 கடைகள், கோயம்புத்தூர் மண்டலத்தில் 173 கடைகள், மதுரை மண்டலத்தில் 281 கடைகள், சேலம் மண்டலத்தில் 80 கடைகள், திருச்சி மண்டலத்தில் 84 கடைகள் என மொத்தம் 717 அரசு மதுபான கடைகளை 15 நாட்களுக்குள் மூடப்படும் என தமிழக அரசு கடந்த 12ஆம் தேதி அறிவித்தது. இந்நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக பெண்களின் போராட்டம் இவ்வளவு தீவிரமானதற்கு குடிநோயாளியான கணவருக்காக மட்டுமல்ல, தன் மகன் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிடக் கூடாது என்ற அச்சமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆட்சி மது வணிக வருவாய்க்கு பதிலாக வேறு வழிகளில் வருவாயை பெருக்கிக் கொள்ள அதிக வாய்ப்புகள் உள்ளன என்றும், இது தொடர்பாக வருவாய் பெறும் வழிவகைகளை ஆய்வு செய்ய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பெறலாம் என்றும் தெரிவித்துள்ள அவர், மீதமுள்ள 281 மதுபான கடைகளை அரசு எப்போது மூட உள்ளது என்று வேல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூரில் வீடுகளுக்குள் புகுந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பகுதியில் பல்வேறு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு வெளியூரில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் உள்ளூர், வெளி மாநிலங்களை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இதனிடையே அசாம் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் புரோசங்கி டோஸ் என்பவர் தனது மாநிலத்தை சேர்ந்த 5 பேருடன் திருவள்ளூருக்கு வந்துள்ளார். 6 பேரும் வெளியூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்வதாக இருந்தனர். இந்நிலையில் புரோசங்கி டோஸ் தன்னுடன் தங்கியிருந்த வடமாநில தொழிலாளர்களுடன் சேர்ந்து மது குடித்துள்ளார். போதை தலைக்கு ஏறிய நிலையில் புரோசங்கி டோஸ் அங்கிருந்து புறப்பட்டு பக்கத்து கிராமமான ஆர் கண்டிகைக்கு சென்றார். அங்கு திடீரென ஒரு வீட்டிற்குள் புகுந்த அவர் அங்கிருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அலறியுள்ளார். பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பாலியல் தொல்லை கொடுத்த புரோசங்கி டோஸை அடித்து விரட்டினர். ஆனாலும் புரோசங்கி டோஸ் அங்கிருந்து செல்லாமல் மேலும் சில வீடுகளுக்குள் புகுந்து அங்கிருந்த பெண்களிடமும் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதை தட்டி கேட்க வந்த பொதுமக்களையும் புரோசங்கி டோஸ் தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வடமாநில இளைஞர் புரோசங்கி டோஸை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் உயிரிழந்த வடமாநில இளைஞரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். கோபிசெட்டிப்பாளையம் அருகே மின்னல் தாக்கி உயிரிழந்த தம்பதிகளின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நேரில் சென்று ரூபாய் 8 லட்சம் நிவாரண நிதியை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த கொளப்பலூர் பகுதியில் இறைச்சி கடை நடத்தி வந்த சுரேஷ், மஞ்சுளா தம்பதியினர் இருவரும் கடந்த வாரம் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் உயிரிழந்த தம்பதிகளின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் நிவாரண நிதி வழங்கும் நிகழ்ச்சி கொளப்பலூரில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்டு இறந்த தம்பதிகளின் குடும்பத்தினரிடம் அரசின் சார்பில் 8 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். அதன் பின்னர் இறந்தவர்களின் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக ஆறுதல் தெரிவித்தார். இது தொடர்பாக வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவிக்கையில், பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் மூலமாக மின்னல் வருகிற போது அதை இழுக்கும் சக்தி இயற்கையாக இருக்கிற மரங்களுக்கு உண்டு என்ற முறையில் அதன் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கக்கூடாது என்பதுதான் நிலை. இங்கே ஏற்பட்டிருக்கிற துக்கம் என்பது இந்த குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருந்த துக்கத்திலே கலந்து கொள்கிறேன். குறிப்பாக தமிழகத்துடைய முதல்வர் இது போன்ற நிகழ்வுகள் இனி எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்வர் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல மதுரையிலும் அதுபோன்று 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல குளத்திலே விளையாடிய ஒரு குழந்தை தாளவாடிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த ஏரியிலே உடனடியாக நிவாரணப் பணிகள் நிறைவேற்ற
ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் அமைச்சராக தன்னை உருவாக்கிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிட என்றென்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்று ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்த போது தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றப்பாக்கம் ஊராட்சியில் ரூபாய் 44,90,000 மதிப்பீட்டில் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு பங்கேற்று புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார். விழாவை தொடர்ந்து அமைச்சர் தென்னரசு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் எங்கள் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் செய்வார் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிறைவேற்றுவார் என்றும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு தமிழகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் மூடிவிட்டார் எனவும் படிப்படியாக அனைத்து வாக்குறுதிகளையும் மக்களுக்கான திட்டங்களையும் நிறைவேற்றுவார் எனவும் அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். மேலும் சாதாரண மனிதனாக இருந்த என்னை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் அமைச்சராக உருவாக்கிய ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை நிறைவேற்றிட என்றென்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்றும் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். விழாவில் காடம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள், துணைத் தலைவர் சசிகுமார், தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், ஸ்ரீபெரும்புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முத்து கணபதி, காற்றம்பாக்கம் ஊராட்சி செயலாளர் மகேஸ்வரி, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் AKS செல்வம், முருகன், ஜெயவர்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் ஜெயமுதலியாருக்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்த காற்றப்பாக்கம் ஊராட்சி செயலாளர் மகேஸ்வரிக்கும் காற்றம்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். கோவையில் புதுமையான முறையில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஸ்பின்வில் QR குறியீடு அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் புகையிலை மற்றும் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுமையான ஸ்பின்வில் QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநகர காவல் ஆணையர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய QR குறியீட்டை முறைப்படி அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநகர காவல் ஆணையர் கண்ணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இன்றைய டிஜிட்டல் தலைமுறைக்கு ஏதுவாக விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஸ்பின்வில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை மொபைல் மூலம் ஸ்கேன் செய்யும் போது புகையிலை பயன்பாட்டால் ஏற்படும் புற்றுநோய், இதய நோய், பக்கவாதம் மற்றும் நுரையீரல் பாதிப்புகள் குறித்த தகவல்களை பொதுமக்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் புதுமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது பாராட்டத்தக்கது என்றும் மாநகர காவல் ஆணையர் கண்ணன் தெரிவித்தார். இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ராமகிருஷ்ணா புற்றுநோய் சிகிச்சை மையம் மற்றும் ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் புகையிலை பற்றிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுமையான ஸ்பின் வீல், அதாவது ஒரு கேம் பேஸ்ட் அவேர்னஸ் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இது எப்படின்னா ஒரு லிங்க் இருக்கு, இல்லை அனிமேட்டட் வீடியோஸ் QR கோட் இருக்கு. இது மூலமாக அவங்க இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது சும்மா போய் ஒரு லாகின் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு வீல் தொட்டு அது சுற்றி அது போய் நிற்கும். எங்கே போய் நிற்குமோ அதோட டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். மீண்டும் தேர்தல் வந்தாலும் அதிமுகவை வெற்றி பெற செய்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் அமர்த்துவோம் என்று மதுராந்தகம் நகர செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் மதுராந்தகம் நகர செயலாளர் சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். ஆலோசனை நடத்திய பின்னர் நகர செயலாளர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 22 நாட்கள் கடந்துவிட்டன.
ஆனால் இதுவரை சமூக ஊடகங்கள், தொலைக்காட்சி மற்றும் செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர் கருத்து தெரிவிக்கவில்லை. டெல்லி சென்ற போதும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்றும் நகர செயலாளர் சரவணன் தெரிவித்தார். மேலும் எங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளனர். அது எவ்வாறு நடந்தது என்பது இன்று வரை புதிராகவே உள்ளது என்றும், இதனால் நாங்கள் வேதனையில் இருக்கின்றோம் என்றும், மீண்டும் தேர்தல் வந்தாலும் அதிமுகவை வெற்றி பெற செய்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் அமர்த்துவோம் என்றும் மதுராந்தகம் நகர செயலாளர் சரவணன் தெரிவித்தார். தற்பொழுது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குதிரை பேரத்தின் மூலமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைபேசி கொண்டிருக்கின்ற தாவேக அரசினுடைய நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் 167 கீழ் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கொடுத்த புகார் மனுவினை மேதகு ஆளுநர்களை சந்தித்து நானும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் தனபால் அவர்களும் ஆளுநர் அவர்களை சந்தித்து நேரடியாக மனுவினை தந்து மாமல்லபுரம் அருகே நரிக்குறவர் குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறில் தாயை கத்தியால் வெட்டிய மகனை நாட்டு துப்பாக்கியால் சுட்ட தந்தையை மாமல்லபுரம் காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பேருந்து நிலையம் அருகே பூஞ்சேரி நரிக்குறவர் குடியிருப்பை சேர்ந்த மகனுக்கும் தாய்க்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் மதுபோதையில் இருந்த மகன் கேப்டன் பிரபாகரன் தன்னுடைய தாயார் மாலாவை கத்தியால் வெட்டியதில் படுகாயமடைந்த மாலா செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்ட தகராறில் ஏன் தாயை கத்தியால் வெட்டினாய் என கூறி வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆத்திரமடைந்த தந்தை கொக்கு சுடும் நாட்டு துப்பாக்கியால் மகனை சுட்டதில் 2 கால் முட்டிக்கு கீழே காயம் ஏற்பட்டு மகன் சுருண்டு விழுந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மாமல்லபுரம் காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டினால் காயமடைந்த கேப்டன் பிரபாகரரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதையடுத்து மகனை துப்பாக்கியால் சுட்ட நரிக்குறவர் சேகரை மாமல்லபுரம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விழுப்புரம் அதிமுக அலுவலக சாவியை சி.வி. சண்முகம் தரப்பினர் ஒப்படைத்த நிலையில் புதிய விழுப்புரம் அதிமுக மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையிலான தரப்பினர் சி.வி. சண்முகம் பேனர்களை அகற்றிவிட்டு அதிமுக அலுவலகத்தை சுத்தப்படுத்தி உள்ளே சென்று பூஜை செய்து வழிபட்டனர். அதிமுகவில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் ஒரு தரப்பாகவும் எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பாகவும் செயல்பட்டனர். இந்நிலையில் சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து சி.வி. சண்முகம் தரப்பினர் வாக்களித்தனர். இதனால் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோரை அதிமுகவின் மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி பொறுப்பிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். அதன் பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய மாவட்ட செயலாளராக பசுபதி என்பவரை நியமித்தார். அதன் பின்னர் அதிமுக அலுவலக சாவியை வழங்க பசுபதி தரப்பினர் எஸ்.பி. அலுவலகத்தில் மனு அளித்தனர். சாவியை வழங்க சி.வி. சண்முகம் தரப்பினர் மறுப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் விழுப்புரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அதிமுக அலுவலகத்தின் சாவியை பசுபதி தரப்பினரிடம் வழங்க வேண்டும் என கோட்டாட்சியர் முருகேசன் தெரிவித்தார். இதையடுத்து அதிமுக அலுவலக பாதுகாவலர் குணா என்பவர் சாவியை மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினரிடம் வழங்கினார். சாவியை பெற்றுக்கொண்ட பசுபதி தரப்பினர் அதிமுக அலுவலகத்தை சுத்தப்படுத்தி இறைவன் படங்களுக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ததுடன் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பசுபதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். குடவாசல் அருகே நள்ளிரவில் மனைவி, குழந்தைகள் கண்முன்னே கணவரை வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அடுத்த சேங்காலிபுரம் எம்ஜிஆர் நகரில் திருமுகம் என்பவர் தனது மனைவி சுதா மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்துக் கொண்டு செங்கல் சூளையில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் திருமுகம் தனது குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது வீட்டில் புகுந்த 4 மர்ம நபர்கள் மனைவி மற்றும் குழந்தைகள் கண்முன்னே திருமுகத்தை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு அவர் உயிரிழந்ததை உறுதி செய்த பின்னர் அனைவரும் தப்பித்து சென்றனர்.
இவர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த குடவாசல் காவல்துறையினர் உயிரிழந்த திருமுகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முன்விரோதம் காரணமாக திருமுகம் கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே திருமுகத்தை கொலை செய்த நபர்களை உடனே கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சேங்காலிபுரம் குடவாசல் மெயின் ரோட்டில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 195 வீடுகளை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை கோட்டூர்புரத்தில் 195 புதிய வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்த போதிலும் இதுவரை தங்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள், வீடுகள் எப்போது எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என அதிகாரிகளிடம் கேட்டபோது அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசித்து வரும் பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதுடன் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள வீடுகளை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். செங்கம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள், பத்திரங்கள் மற்றும் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை மேல்செங்கம் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த கட்டமடுவு கல்லடாவி கிராமத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் பெங்களூரில் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதால் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பெங்களூரில் வசித்து வருகிறார். இந்நிலையில் தனது குடும்பத்தாருடன் சொந்த கிராமமான கட்டமடுவு கல்லடாவி கிராமத்தில் தனது வீட்டில் தங்கிவிட்டு பெங்களூர் செல்வதை ரவிச்சந்திரன் வழக்கமாக கொண்டுள்ளார். இதனை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த தங்க நகைகள், பணம் மற்றும் வீட்டின் பத்திரங்களை கொள்ளையடித்து சென்றனர். இதேபோன்று ரவிச்சந்திரனின் பக்கத்து வீட்டில் 19 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். வீட்டில் கொள்ளை போன சம்பவத்தை உறவினர்கள் ரவிச்சந்திரனுக்கு தெரிவித்ததை அடுத்து பெங்களூரிலிருந்து விரைந்து வந்த ரவிச்சந்திரன் மேல்செங்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் மேல்செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தங்க நகை மற்றும் பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். சித்தேரி ஊராட்சியில் CSR நிதியிலிருந்து ரூபாய் 5,50,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காரியமேடையின் திறப்பு விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த நெமிலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சித்தேரி ஊராட்சியில் அல்ட்ராடெக் சிமெண்ட் தொழிற்சாலையில் CSR நிதியில் ரூபாய் 5,50,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள காரியமேடையின் திறப்பு விழா ஊராட்சி மன்ற தலைவர் கலைஞ்செழியன் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக அல்ட்ராடெக் சிமெண்ட் தொழிற்சாலை முதன்மை அலுவலர் ஜனார்த்தன ராவ், மனிதவளத்துறை அலுவலர் வெங்கடேஸ்வரா ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு காரிய மேடையை திறந்து வைத்தனர். இதில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தனசேகர், வார்டு உறுப்பினர்கள் அருள், ரஞ்சித் குமார், வள்ளி வெங்கடேசன், அகிலா விஜய், ஷீலா ரமேஷ், சிவகாமி ஜெகதீசன், ஆஷா, பாஸ்கர், ஜெயலட்சுமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் ஊராட்சி செயலர் ரமேஷ் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். தமிழகத்தில் அனுமதியுள்ள குவாரிகள் மற்றும் அனுமதி இல்லாத குவாரிகள் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கையாக கனிம வளத்துறை அமைச்சர் வெளியிட வேண்டும் என்று சேலத்தில் மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கண்ணையன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஒருங்கிணைந்த மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கண்ணையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் அனுமதிக்கப்பட்ட குவாரிகள் விவரங்களை உடனடியாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். அப்போதுதான் அனுமதி பெற்ற கல்குவாரி கிரஷர்களில் மணல் லாரி உரிமையாளர்கள் எம்சன் மணல் எடுக்க முடியும் என்று செயலாளர் கண்ணையன் தெரிவித்தார்.
மேலும் மணல் லாரி உரிமையாளர்கள் ஜிஎஸ்டி வரி கட்டி வரும் நிலையில் மணல் லாரிகள் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பது அராஜக செயல் என்றும் இதனை முதலமைச்சர் உடனடியாக கண்காணித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கண்ணையன் தெரிவித்தார். சார்பாக வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எம் சாண்டு, பி சாண்டு, முக்கால் ஜல்லி இது மாதிரி கனிம வளங்கள் ஏற்றி வர எங்கள் லாரிகளை டிரைவர்கள் மேலேயும் ஓனர்கள் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதை தமிழக கனிம வளத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு 2 மாத காலத்திற்கு எங்களுக்கு அவகாசம் கொடுத்து இப்போ போடுற கேஸுக்காக அவகாசம் கொடுக்கணும். மன்னார்குடி அருகே தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த ராமபுரம், சவளக்காரன், துண்டாடக்கட்டளை, கூனமடை உள்ளிட்ட பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்களின் குடியிருப்புகளுக்கும் விவசாய பம்பு செட்டுகளுக்கும் மின்சாரம் வழங்குவதற்கு அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கின்றன. இதுகுறித்து மன்னார்குடியில் உள்ள மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை எடுத்து கூறியும் இதுநாள் வரையிலும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியப்படுத்தி வருகின்றனர் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உயிரிழப்பு ஏற்படும் முன்பே தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை உயர்த்தி கட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம ஊர் மன்னாடி அருகாமையில் இந்த சுற்றுவட்ட சாலை பணி போறேன்னு சொல்லி ரோடு போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அந்த சுற்றுவட்ட சாலைக்கு மண் அடிக்கிற இடத்துல உயரெல்லாம் ரொம்ப கீழே தலையில் இடிக்கிற மாதிரி போகுது. இதுமாரி இடிக்கிற மாரி போகிறதுனால இது வழியாக போகிற வண்டிவாசிகளும் அந்த விவசாயிகளும் சிறுவர்களும் பாதிக்கப்படுகிற சூழல் இருக்குது. அந்த உயர் ரொம்ப கீழே இறங்கி போகுது. அதை இறங்கி போகிற தலையில் இடிக்கிறாப்புல இருக்குது. இதை மின்சார வாரியத்துக்கு பல முறை பார்த்துக்கிட்டு தான் போகிறாங்க. இந்த வழியில் மின்சார வாரிய ஊழியர்கள் பல முறை சொல்லியிருக்கோம். ஆனாலும் அவங்க கண்டுக்கலை. வேடந்தாங்கலில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த வேடந்தாங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாகம் திருநாள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானைக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள் மற்றும் மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வைகாசி விசாகத்தை முன்னிட்டு வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தன காப்பு செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழாவில் வேடந்தாங்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். வெள்மான் கொண்டான் கிராமத்தில் அமைந்துள்ள நாச்சியார் அம்மன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அடுத்த வெண்மான் கொண்டான் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு விநாயகர் சங்கிலி கருப்பு சுவாமி மற்றும் நாச்சியார் அம்மன் திருக்கோவில்களின் நூதன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமம், யாகசாலை பூஜைகள் உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் புனித நீர் அடங்கிய கடங்கள் கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் ஆலய கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அருள்மிகு விநாயகர் சுவாமி, சங்கிலி கருப்பு சுவாமி மற்றும் நாச்சியார் அம்மன் சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதன் பின்னர் மூலவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் வெண்மான் கொண்டான் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பண்ருட்டி அடுத்த தட்டாம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள கொல்லியகுளத்து மாரியம்மன் திருக்கோவிலில் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த தட்டாம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள கொல்லியகுளத்து மாரியம்மனுக்கு பிரம்மோற்சவ திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கிராம முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் கடந்த வாரம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது.
அதனையடுத்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவான தேரோட்டம் மற்றும் செடல் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காலையில் 7 மணி அளவில் அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவங்களால் அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதன் பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மாரியம்மன் தேரில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து மாரியம்மனை வழிபட்டனர். தேரோட்ட விழாவில் விரதமிருந்த பக்தர்கள் செடல் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களை சந்திக்க திங்கள் அன்று திருச்சி செல்கிறார் முதலமைச்சர் ச ஜோசப் விஜய். சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்று நிரூபித்த மக்களுக்கு பாதம் தொட்டு நன்றி தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஜூன் 3ஆம் தேதி கர்நாடக மாநில முதலமைச்சராக பதவியேற்கிறார் டி.கே. சிவக்குமார். 717 மதுபான கடைகளில் 436 கடைகள் மட்டுமே மூடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 281 மதுபான கடைகள் எப்போது மூடப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கேள்வி. திருவள்ளூரில் வீடுகளுக்குள் புகுந்து பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வடமாநில இளைஞர் அடித்து கொலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.